பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸான பதிவுங்க இது. பதிவு மேல தூக்கி விட்டுறாதீங்க. இந்த ஸ்கூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு சைலன்சர்ல சின்ன வெல்டிங் வேலை இருக்கு எடுத்துட்டு வந்து விட்டுருந்தாரு. சைலன்சர் வந்து நம்மளால கழட்ட முடியாது. சோ அப்படியே வச்சு வெல்டிங் அடிக்கிற வேலை தான். சோ நம்ம அப்படியே தான் வெல்டிங் அடிக்க போறோம். இந்த வண்டியில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வண்டியில இந்த சீட்டு லூஸா இருந்துச்சு. சரி எதுக்கு சீட்டு உள்ள ஏதாவது வச்சிருக்க போறாருன்னு தொடர்ந்து பார்த்தோம். நீங்களே பாருங்க எவ்வளவு பெட்ரோல் வச்சிருக்காரு பாருங்க. இதுல ஒரு சின்னதா ஒரு ஸ்பார்க் பட்டுச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுது? வெல்டிங் ஒர்க் ஷாப் காரனும் காலி, அதே நேரத்துல இந்த வண்டியும் காலி ஆயிடும். சோ மக்கள் இந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் அதிகமா வச்சுக்கிட்டு வெல்டிங் அடிக்க வராதீங்க. நான் டேங்க்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு கேட்டுட்டு தான் வண்டி வேலையை ஆரம்பிப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, ஓவரா அதிகமா 5 லிட்டருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இதுவரையே ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் இவ்வளவு வச்சு நம்ம வெல்டிங் பண்றோம் அப்படின்னா அது வந்து வெல்டிங் ஒர்க் ஷாப் காரங்களுக்கும் ஆபத்து தான், வண்டிக்கும் ஆபத்து தான். ஸோ கஸ்டமர்ஸ், அதாவது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பெட்ரோல் எல்லாம் வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு வந்து விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடாதீங்க. பெட்ரோல் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒர்க் ஷாப் காரங்கள்ட்ட சொல்லுங்க. ஏதோ இந்த சீட்டு திறந்து கிடக்க போய் நான் பார்த்தேன், இல்ல ஒருவேளை இந்த சீட்டு லாக்ல இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்க போறது இல்ல. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.